வணக்கம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆதாமோட வீழ்ச்சி, பாவம், மரணம், அப்புறம் மறுபக்கம் இயேசு கிறிஸ்துவோட மீட்பு, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற தொடர்பை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கையில சில புதிய ஏற்பாட்டு வசனங்கள் இருக்கு. ரோமர், 1 கொரிந்தியர், யோவான்ல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள் அடிப்படையில இதை ஆராய போறோம். முக்கியமா இந்த வசனங்கள் உலகளாவிய பாவம் பத்தியும் அப்புறம் கிறிஸ்துவன் மூலமா வர்ற உலகளாவிய மீட்பு பத்தியும் என்ன சொல்லுதுங்கிற வாதத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, நீங்க குறிப்பிட்ட அந்த ரோமர் 5:12 வசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? அது என்ன சொல்லுதுன்னா, ஒரே மனுஷன், அதாவது ஆதாம், அவரால பாவம் உலகத்துக்குள்ள வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு, அப்புறம் அந்த மரணம் எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னு சொல்லுது. இது ஒரு மாதிரி சங்கிலி தொடர் மாதிரி இல்ல? ஆமா, கரெக்ட். உங்க ஆதாரங்கள் அது ஒரு பரம்பரை விளைவு மாதிரி தான் காட்டுது. அதாவது ஆதாமோட அந்த செயல், அதோட தாக்கம் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அதனால மரணம் பொதுவானதா ஆயிடுச்சு. ஏன்னா பாவம் எல்லாரையும் தொட்டுடுச்சுன்னு அந்த பார்வை சொல்லுது. இதுதான் அந்த உலகளாவிய பாவங்கிற ஐடியாவுக்கு அடிப்படை. சரி, இது ஒரு பக்கம்னா, நீங்க கொடுத்த இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 15:22, அது இதுக்கு ஒரு சமநிலையை கொடுக்குது இல்லையா? ஆமா ஆமா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது வீழ்ச்சிக்கு ஒரு எழுச்சி மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. இது ரோமர் 5:18 இன்னும் தெளிவா தெரியுது. அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, எல்லாருக்கும் தண்டனை மாதிரி. அதே மாதிரி ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அதாவது எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கிற ஒரு வழி அது திறக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்போ ரெண்டுக்குமே எல்லா மனுஷருக்கும் வருது. ஆமா, அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். கண்டனத்துக்கும் சரி நீதிக்கும் சரி ரெண்டுக்குமே எல்லா மனுஷருக்குங்கிற வார்த்தை வருது. இது ஒரு தராசு மாதிரி. புரியுது. அப்போ ஆதாமோட செயல் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா, கிறிஸ்துவோட செயல் உலகளாவிய மீட்புக்கு வழிவகுக்கணுங்கிற தர்க்கம் இதுல இருக்கு. ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு கேள்வி இருக்கு. சில கிறிஸ்தவ பார்வைகள்ல கிறிஸ்துவோட பலியோட இந்த உலகளாவிய தாக்கம் ஏன் சில சமயம் குறைச்சு பேசப்படுதுன்னு. அதுக்கு காரணம் வேதம் அல்லது இயேசு பத்தின தெளிவான அறிவு இல்லாததுன்னு அந்த மூலம் சொல்லுது. நாம இங்க எந்த பக்கமும் சாயல, அந்த மூலத்தோட கருத்தை அப்படியே சொல்றோம். ஆமா, அந்த மூலத்தோட மையவாதமே அதுதான். அதாவது மண்ணிலிருந்து வந்த ஆதாமோட செயல் உலகளாவிய எதிர்மறை விளைவு கொடுத்துச்சுன்னா, அப்ப தர்க்கப்படி பரலோகத்திலிருந்து வந்த கிறிஸ்துவின் செயல் அதே மாதிரி ஒரு உலகளாவிய நேர்மறை ஆற்றலை கொண்டிருக்கணும். இந்த இணை தரக்கம் இது மேலதான் அந்த விளக்கம் நிக்குது. ஒன்னு எவ்வளவு பரவலா இருக்கோ, இன்னொன்னும் அவ்வளவு பரவலான சாத்தியத்தோட இருக்குங்கிற மாதிரி. அப்போ நீங்க சொன்ன யோவான் 1:29 வசனம், அது எப்படி இந்த வாதத்துக்கு வலு சேர்க்குது? யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அங்க உலகத்தின் பாவம்ங்கிறது முக்கியம் இல்லையா? நிச்சயமா. இந்த ஆதாரத்தோட விளக்கப்படி அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவோட தியாகம் ஒரு சிலருக்கு மட்டும் இல்ல, அது முழு உலகத்துக்காகவும் செய்யப்பட்டதுங்கிறது அது காட்டுது. ஓ, முழு உலகத்துக்காகவுமா? ஆமா, அத மீட்புங்கிறது கிறிஸ்துவின் செயலால் உலக அளவுல சாத்தியமாக்கப்பட்டுடுச்சு. அது யாரும் வேணா அணுகலாங்கிற மாதிரி. சரி, அப்போ இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா மீட்பு உலக அளவுல சாத்தியம்னா தனிநபரோட பங்கு என்ன? அடுத்து என்ன? இந்த ஆதாரங்கள் அடுத்து சொல்ற படிநிலை இல்லைன்னா தனிநபரோட பங்குன்னு பார்த்தா அது விசுவாசம் மட்டும்தான். விசுவாசமா? ஆமா, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பது. யோவான் 3:16 மாதிரி வசனங்களோட முக்கியத்துவத்தை இது காட்டுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அங்க பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனோன்னு வருது. சோ அந்த உலகளாவிய சாத்தியத்தை தனிநபர் தனதாக்கி கொள்ள விசுவாசம்தான் வழின்னு இந்த பார்வை சொல்லுது. படையில உங்க ஆதாரங்கள் சொல்ற சித்திரம் இதுதான். ஆதாம் மூலமா எல்லாருக்கும் மரணம், கிறிஸ்து மூலமா எல்லாருக்கும் ஜீவனும் நீதியும் கிடைக்க வழி. ஆனா அந்த வழியை பயன்படுத்த விசுவாசம் தேவை. ஆமா, கரெக்ட். கிறிஸ்துவின் செயல் அந்த உலகளாவிய மீட்புக்கான கதவை திறந்து வச்சிருக்குங்கிறத இந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? இப்போ மீட்புங்கிறது கிறிஸ்துவால ஏற்கனவே உலக அளவுல சாத்தியம்னா, அப்போ தனிப்பட்ட விசுவாசத்தோட உண்மையான வேலை என்ன? அது ஏற்கனவே செஞ்சு முடிச்ச உடனே நாம போய் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சாவியா, இல்ல அதோட பங்கு இன்னும் ஆழமானதா? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
நிச்சயமா. இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.